கையில ஒரு பொக்கே இருந்தா எப்படி இருக்கும்? அதுவே ஒரு பேக்கா இருந்தா? ஸோ இந்த வீடியோல இந்த அழகான ரோஸ் பொக்கே பேக் எப்படி செய்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி இந்த பேக்க நம்ம பின்ட்ரெஸ்ட் ஸ்டைல்ல ரொம்ப அழகாவே நம்ம பண்ணிடலாம். இந்த பேக் செய்றதுக்கு நம்ம 3 கலர் எடுத்துக்கலாம். அக்ரிலிக் அண்ட் இது 2மே வந்து காட்டன், ஸ்டிச் மார்க்கர்ஸ், 3 mm ஹூக். நம்ம பேக் பேஸ் செய்ய போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் போட்டுக்கணும். மேஜிக் ரிங் எப்படி செய்றதுன்னா நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும், ரிங் மாதிரி. இதுக்குள்ள நம்ம இப்படி நூல் எடுத்து 2 செயின் போடுறோம். இந்த 2 செயின்ங்கிறது கவுண்ட் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இந்த ரிங்குக்குள்ள நம்ம 12 டபுள் crochet போட போறோம். 12 டபுள் crochet இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். ஸோ நூல் எடுத்து இந்த ரிங்குக்குள்ள விடுறோம். 3 லூப் இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் 2 லூப்ல இருந்து எடுக்கிறோம். அடுத்த 2 லூப்ல இருந்து. ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டபுள் crochet. இது மாதிரி இன்னும் நம்ம டோட்டலா 11 போட்டுடலாம். இப்ப இந்த ரிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பக்கம் இருக்கிற நூலை இப்படி நம்ம பிடிச்சி இப்படி இழுத்தோம்னா இந்த ரிங் வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டபுள் crochet போட்டோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இது வந்து 2 செயின், சரிங்களா? இதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் டபுள் crochet இந்த இருக்கு. இதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு 2 செயின் போட்டுக்கலாம். இந்த 2 செயினை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 டபுள் crochet போட போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டிச்சுக்குள்ளே நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் crochet. இந்த டபுள் crochet மார்க் பண்ணிடலாம். இன்னொரு டபுள் crochet இதே ஸ்டிச்சுக்குள்ளேயே நம்ம போடலாம். ஸோ நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இந்த ரோ ஃபுல்லாமே நம்ம இன்க்ரீஸ் தான் பண்ணிட்டு வர போகிறோம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்குள்ளேயும். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet போட்டாச்சு. செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா டபுள் crochet, அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டலாம். நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 செயின் போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் crochet போடுறோம். அதை மார்க் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 டபுள் crochet போடுறோம். ஓகேங்களா? இந்த ரோ ஃபுல்லாமே நம்ம ஒரு டபுள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டில் ஒரு டபுள் crochet போட்டுக்கிறோம். அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். மார்க்கர் எடுத்துகிட்டு அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு 2 செயின் போடுறோம். இப்போ நூல் எடுத்து டபுள் crochet போட்டுக்கிறோம். அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவுண்டில் ஒரு டபுள் crochet போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச் இருக்குங்க இல்லையா, ஒரு டபுள் crochet போடுறோம். அடுத்ததில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு டபுள் crochet போடுறோம். இப்போ செகண்ட் டபுள் crochet போடுறேன். அடுத்ததில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிச் மார்க்கர் எடுத்துட்டு நம்ம அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 செயின் போட்டுக்கிறோம். இங்கே எப்படி 2 டபுள் crochet ஒரு இன்க்ரீஸ் பண்ணுமோ, இப்போ இந்த ரவுண்டில் 3 டபுள் crochet போட போகிறோம். ஸோ இதை வந்து நான் அடுத்த ஸ்டிச்சில் போடுறேன். ஃபர்ஸ்ட் டபுள் crochet பண்ணிடுவோம். இப்போ ஒரு டபுள் crochet போட்டுருக்கோம். அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 3 டபுள் crochet. இப்போ நம்ம 3 டபுள் crochet போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். 2 செயின் போட்டுக்கிறோம். அடுத்த ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் crochet போட்டுக்கிறோம். அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இருக்கிற 3 ஸ்டிச்சஸில் நம்ம ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டபுள் crochet ஆல்ரெடி நம்ம ஒரு டபுள் crochet போட்டிருக்கோம். இது செகண்ட் ஒன். அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ இந்த ரவுண்டில் 4 டபுள் crochet நம்ம போட்டிருக்கோம். அடுத்ததில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு முன்னாடி 3 டபுள் crochet ஒரு இன்க்ரீஸ் போட்டோம்.
இப்போ 4 டபுள் crochet ஒரு இன்க்ரீஸ். ஸோ இப்போ நம்ம அடுத்த ரோ செய்கிறோம். 2 செயின் போட்டுக்கிறோம். அடுத்து இருக்கக்கூடிய 5 ஸ்டிச்சஸ்லையும் நம்ம ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் தான் நம்ம இப்போ ஒரு டபுள் crochet போடுறோம். இதை மார்க் பண்ணிடுவோம். அடுத்து இருக்கக்கூடிய 4ல் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து செகண்ட் டபுள் crochet. இதுக்கு முன்னாடி ரோல நம்ம 4 டபுள் crochet ஒரு இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா? இப்போ இதில் 5 டபுள் crochet ஒரு இன்க்ரீஸ் அடுத்ததுல. ஒன் 2 3 4 5 இன்க்ரீஸ். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணுறோம். லாஸ்ட் ரவுண்டில் நமக்கு 84 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் வந்து பேஸ் பெருசாக வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ரோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் 5 டபுள் crochet ஒரு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரவுண்ட். அடுத்தது வேணும்னா 6 டபுள் crochet ஒரு இன்க்ரீஸ். இந்த மாதிரி நம்ம சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம இதை போட்டுக்கலாம். நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேஸ் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம இப்போ பாடி வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 செயின் போட்டுக்கிறோம். இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம ஒவ்வொரு டபுள் crochet தான் போட போகிறோம். ஆனால் இந்த பேக் லூப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வி ஸ்டிச் மாதிரி இருக்கா? இதில் பின்னாடி இருக்கக்கூடிய லூப், அதாவது இது. ஸோ இந்த பேக் லூப்பை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் விடுறோம், ஆனால் பேக் லூப்பை மட்டும் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஓகேங்களா? எப்பயும் போல் நம்ம டபுள் crochet போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டபுள் crochetவை நம்ம மார்க் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே போட்டு வரோம். அடுத்ததில் பார்த்தோன்னா இந்த மாதிரி போடுறோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு 2 செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்படி நம்ம திருப்பிடலாம். நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குங்களா? இதுதான் நம்ம செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச் இருக்குங்க இல்லையா? இதில் இப்போ நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது டபுள் crochet போட போகிறோம். ஸோ நூல் எடுத்துருக்கோம். இந்த அடுத்த ஸ்டிச் இருக்குங்க, இதில் நம்ம இப்படி போஸ்ட் மாதிரி இருக்கா? அதில் நம்ம இப்படி விடுறோம். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நமக்கு இப்படி முன்பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த இதுலேருந்து நூல் எடுக்கிறோம். 3 லூப் இருக்கும். எப்பயும் போல் நம்ம டபுள் crochet போடுறோம். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஃபர்ஸ்ட் ஒன் போட்டிருக்கோம் இல்லையா? இதை மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 4 ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு டபுள் crochet போட போகிறோம். ஸோ அடுத்த ஸ்டிச் இது தான். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டபுள் crochet போடுறோம். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet. அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு டபுள் crochet. ஸோ இப்போ நம்ம 4 டபுள் crochet போட்டாச்சு. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டிச் வந்து இது. சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போடுறோம். ஸோ நூல் எடுத்திருக்கோம். இந்த இந்த போஸ்ட் மாதிரி இருக்குங்க இல்லையா? இந்த டபுள் crochet ஸ்டிச் இதுக்குள்ளே இப்படி விடுறோம். விட்டு இதுலேருந்து நூல் அப்படி எடுக்கிறோம். ஹைட்டுக்கு ஏற்றிட்டு நம்ம டபுள் crochet போடுறோம். அடுத்து இருக்கக்கூடிய 4 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் crochet போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டபுள் crochet போடுறேன். செகண்ட் அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய 2ல் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்கிறோம். இந்த மாதிரி நமக்கு இப்படி தூக்கிட்டு இருக்கும் அந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இதான் பண்ண போகிறோம். நான் பண்ணிட்டு காமிக்கிறேன். மார்க்கர் எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போட்டோம் இல்லையா? அதை தான் நம்ம இப்போது ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி இருக்குன்னு. 2 செயின் போட்டுக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet இந்த ஸ்டிச்சுக்குள்ளேயே நம்ம விடுறோம். நூல் எடுத்துக்கிறோம். எப்பயும் போல் டபுள் crochet ஸ்டிச்சஸ் போடுறோம். இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்து இருக்கக்கூடிய 4 ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு டபுள் crochet போட்டுக்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet இருக்குது. ஸோ நம்ம நூல் எடுத்து இந்த போஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா? அதுக்குள்ளே விடுறோம். நூல் எடுத்துக்கிறோம். எப்பயும் போல் நம்ம டபுள் crochet போடுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ரீவியஸ் ரோல என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணுறோம். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் இருக்கு இல்லையா? அதுக்கு மேலே ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் போடுறோம். 4 டபுள் crochet மேலே 4 டபுள் crochet போடுறோம். ஓகேங்களா? ரோ ஃபுல்லாமே நம்ம இதான் ரிப்பீட் பண்ண போகிறோம். அண்ட் நமக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கும் நம்ம இதையே அப்படியே போட்டுகிட்டே வர போகிறோம். சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் போஸ்ட், 4 டபுள் crochetக்கு மேலே 4 டபுள் crochet, அவ்வளோதான் பேட்டர்ன். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.
இவ்வளோ ஹைட்டுக்கு நான் போட்டிருக்கேன். ஹைட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கிரீன் யானை வந்து ஆட் பண்ண போகிறோம். சுற்றிக்கலாம். ஃப்ரண்ட் லூப் டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதுலேயே நம்ம இப்படி விடுவோம். விட்டு நூலை ஜாயின் பண்ணுறோம். ஒரு செயின் போட்டுக்கலாம். நம்ம அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே இப்போ நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அடுத்து 2 செயின் போட்டுக்கிறோம். 2 செயினை ஸ்கிப் பண்ணுறோம். இந்த ஒயிட்ல இருக்குல்ல, இதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஒன்ல நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போ அடுத்து 2 செயின் போடுறோம். இந்த 2 ஸ்கிப் பண்ணுறோம். ஓகேவா? 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாமே நம்ம இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுரும். அடுத்து செகண்ட் ரோ, அதாவது இந்த லீஃப் பார்ட்டில் நம்ம செகண்ட் ரோ போடுறோம். ஒரு செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இந்த சிங்கிள் க்ரோஷேவை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். சரிங்களா? 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்து நமக்கு இந்த ஸ்டிச் இருக்கும். நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல ப்ரீவியஸ் ரவுண்டில், அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குங்க இல்லையா, அதில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். அண்ட் இந்த சிங்கிள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம இதே தான் பண்ணிட்டு வர போகிறோம். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். நெக்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு செயின் போடுறோம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அடுத்ததில். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக 3 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்து 3 செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நமக்கு இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே இருக்குங்க இல்லையா, அது பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சை நம்ம விட்டுறோம். விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க பார்த்தீங்களா இந்த ஸ்டிச், இந்த ஸ்டிச்குள்ளே தான் நம்ம இப்போது அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் போட போகிறோம். க்ரீனை எடுத்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்டிச் நூலை எடுத்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். போட்டுட்டு இப்படி நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு லூப் மாதிரி ஒன்று இருக்குங்க இல்லையா, இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து டபுள் க்ரோஷே, அடுத்த ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். லாஸ்ட்டாக சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பாருங்க, ஒரு லீஃப் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா 3 செயின் போடுறோம். சரிங்களா? போட்டுட்டு இதை நம்ம இந்த பக்கம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சஸ் விட்டோம் இல்லையா, அதை தான் நம்ம இந்த சைடும் பண்ணுறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே இங்கே இருக்குது, இந்த ஸ்டிச்சை விடுறோம். ஓகேங்களா? நம்ம எங்கே ஸ்டிச்சஸ் போடணும்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம இப்போ ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ க்ரீன் எடுக்கிறோம், இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ நூலை இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போ அதே மாதிரி நமக்கு ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்படி நம்ம திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இங்கே எப்படி போட்டோமோ அதான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அடுத்து 2 டபுள் க்ரோஷே போடுறோம். அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ பாருங்க, நமக்கு இந்த மாதிரி இருக்கும், ஏலா மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம ப்ரீவியஸ் ரோ போட்டோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி நமக்கு இருக்கும். அழகாக ஒரு ஏலா மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்து 4 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ டோட்டலாக 5 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். நான் தேர்ட் ஒன் போடுறேன். 4 and 5. ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சை விடுறோம். விட்டுட்டு இந்த அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டிச்சஸில் நம்ம போடுறோம். ஓகேங்களா? ஸோ நூல் எடுத்துக்கிறோம்.
நூல் எடுத்துட்டு 3 செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ள நம்ம விடுறோம். விட்டு நூல் எடுத்து ஒரு சிங்கிள் crochet. ஓகேங்களா? அடுத்து திருப்புறோம். திருப்பிட்டு நம்ம அந்த லூப்ல லீவ்ஸ் வந்து போட போறோம். அடுத்து 3 செயின் போட்டுக்கிறோம். போஸ்ட் நமக்கு எங்க இருக்கு? இது அடுத்த ஸ்டிச். இத நம்ம விடுறோம். விட்டுட்டு இந்த ஸ்டிச்ல நம்ம போடுறோம். இந்த மாதிரி போட்டு நூல் எடுத்துக்கிறோம். ஒரு சிங்கிள் crochet போடுறோம். ஓகேங்களா? போட்டுட்டு இப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த லூப்குள்ள நம்ம எப்பயும் போல இந்த லீவ் ஸ்டிச்சஸ் போடுறோம். ஸோ இதான் பேட்டர்ன். ஓகேங்களா? இப்போ பாருங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வந்து எத்தனை லீவ்ஸ் இருக்குன்னா, எனக்கு வந்து டோட்டலா 17 இருக்கு. ஏன்னா இப்போ நான் வந்து இவ்வளோ பெரிய பேஸ் பண்ணியிருக்கேன். இதே விட நீங்க என்னை விட கம்மியா பண்றீங்க ஆர் அதை விட அதிகமா பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன வருது மட்டும் சொல்லிடுறேன். இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet போட்டோம் இல்லையா? அதை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்க ஸ்டிச் மார்க்கர் இருக்கா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இது வந்து நான் கவுண்ட் பண்றேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ எனக்கு டோட்டலா 17 லீவ்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet வச்சு எத்தனை லீவ்ஸ் வருங்கிறத நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு 17 இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet இருக்கு. ஸோ 17 லீவ்ஸ் கரெக்டா வந்துடுச்சு. இப்போ நம்ம மார்க்கர் எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சில சமயம் கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு எத்தனை லீவ்ஸ் வரணும்னு தெரியாது. ஸோ அதுக்காண்டி இந்த சின்ன ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இந்த தடவை ஃபினிஷ் பண்ணிடும். ஒரு செயின் போட்டு இந்த நூலை கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரோஸ் செய்யலாம். ஸோ நம்ம ரெட் நூல் எடுத்துக்கிறோம். லீஃப்ல ஜாயின் பண்றேன். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு செயின் போட்டுக்கலாம். நல்லா டைட்டன் பண்ணிடுங்க. அடுத்து 11 செயின் போடுறோம். ஓகேங்களா? ஸோ 11 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் நம்ம ஸ்கிப் பண்றோம். 1 2 3. இந்த 4th ஒன்ல நம்ம 2 டபுள் crochet போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் crochet போட்டாச்சு. அடுத்து செகண்ட் ஒன். ஒரே ஸ்டிச்சுக்குள்ளேயே 2 டபுள் crochet போடுறோம். 3 செயின் அப்புறம் 2 டபுள் crochet. ஸோ டோட்டலா 3 டபுள் crochet ஒரு ஸ்டிச்ல இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் எல்லா ஸ்டிச்சஸ்லயும் நம்ம 3 டபுள் crochet போட போறோம் ஒரே ஸ்டிச்சுக்குள்ளேயே. ஸோ இப்போ நான் அடுத்ததுல ஃபர்ஸ்ட் டபுள் crochet போடுறேன். அடுத்து 2 டபுள் crochet அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே போட்டுக்கலாம். ஸோ டோட்டலா நமக்கு 3 டபுள் crochets இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லயும். பண்ணோம்னா நான் லாஸ்ட் ஸ்டிச்ல 3 டபுள் crochet போட்டிருக்கேன். அடுத்து 2 செயின் போடுறோம். போட்டு இதுல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். நம்ம வந்து இதை கோர்த்தரலாம். நூலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம ரோஸை வந்து நல்லா டைட்டா செக்யூட் பண்ணி வைக்க முடியும். நமக்கு எவ்வளவு அழகா வந்து ரோஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா லீவ்ஸ்லயும் ஒவ்வொரு ரோஸை வந்து நம்ம பண்ணிடுறோம். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரோசஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நம்ம அந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அந்த சுருக்கு போடுறது இருக்கும் இல்லையா, அது பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம கிரீன் கலர் எடுத்துக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். போட்டு 7 செயின் போடுறோம். சரிங்களா? ஸோ நம்ம எப்பயும் போல செயின் ஸ்டிச்சஸ் போடுறோம். 7 செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஒன்ல நம்ம சிங்கிள் crochet போடுறோம். அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸ்ல ஹாஃப் டபுள் crochet போடுறோம். அடுத்து இருக்கக்கூடிய 2 ஸ்டிச்சஸ்ல ஒவ்வொரு டபுள் crochetவா போட்டுக்கிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டபுள் crochet போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet. அடுத்ததுல ஒரு ஹாஃப் டபுள் crochet. அண்ட் தென் லாஸ்ட்ல நமக்கு ஒரு சிங்கிள் crochet. சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு இலை இருக்கும். இப்போ நம்ம செயினோட இந்த பக்கம் செய்ய போறோம். ஒரு செயின் போட்டுக்கிறோம். போட்டு நம்ம இப்படி திருப்பிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet போடுறோம். அதாவது இங்க என்ன பண்ணோமோ அதுதான் அப்படியே நம்ம ரிப்பீட் பண்றோம். சிங்கிள் crochet
அடுத்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்து இருக்கக்கூடிய 2ல ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். அடுத்ததுல ஹாஃப் டபுள் க்ரோஷே. அண்ட் தென் லாஸ்ட்டாக நமக்கு இந்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே வந்துடும். இந்த மாதிரி இலை மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டிச் இருக்குங்க இல்லையா, இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அடுத்து நம்ம அந்த ஸ்ட்ரிங் பண்ணோம் இல்லையா, அதுக்காண்டி செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். நான் வந்து 65 போட்டுக்கிறேன். இப்போ நான் 65 செயின் போட்டுட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இங்கே என்ன பண்ணமோ அதுதான் நம்ம இந்த பக்கம் இப்போ வந்து லீஃப் போட போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா ஒரு செயின் போட்டுட்டு அதை நல்லா டைட்டன் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு அடுத்து அந்த 7 செயின் போடுறப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், அழகாக வரும். சரிங்களா? நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு அடுத்து இதுலேருந்து 7 செயின் போட்டுக்கோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணுமோ அதான் பண்ணுறோம் இல்லையா, இந்த லீஃபை வந்து இந்த பவுச்சில் நம்ம ஆட் பண்ணுறோம். நம்ம அந்த இலை செஞ்சோம் இல்லையா, இந்த லீஃப் பார்ட் இதுக்குள்ளே நம்ம உள்ளே விட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பொறுமையாக இதை உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஹேண்டில் செய்ய போகிறோம். நான் அந்த பேஸ் கலர் தான் எடுத்திருக்கேன், ஆனால் நான் டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸ்லிப் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸ்லிப் நாட் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செயின் இருக்குங்க இல்லையா, அதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன், இந்த செயின். இப்போ நம்ம இந்த செயினுக்குள்ளே தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்படி திருப்பிக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே இருக்குது செகண்ட் செயின், இதுக்குள்ளே நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி திருப்புறோம், இப்படி திருப்பிக்கிறோம். இங்கே நமக்கு இந்த 2 லூப் மாதிரி இருக்கா, சைடில் தூக்கிட்டு இருக்கா, இதுக்குள்ளே நம்ம இந்த 2 லூப்லேயும் சேர்த்து நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போகிறோம். சிங்கிள் க்ரோஷே. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நமக்கு தடியாக இருக்கும், ஹேண்டிலும் நல்லா வெயிட்டு தாங்கும். அதுக்காண்டி தான் நான் டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே வர போகிறோம். அதாவது இப்படி திருப்பிக்கிறோம், இந்த சைட் லூப் இருக்குங்க இல்லையா, இதில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். இந்த மாதிரி. இப்போ இதே தான் நம்ம ஃபுல்லாகவே ரிப்பீட் பண்ண போகிறோம். எவ்வளோக்கு லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கும் நம்ம இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேண்டில் பண்ணிட்டேன். இவ்வளோ லென்த்துக்கு நான் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் அந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சு நம்ம இந்த பக்கத்தில் இந்த இடமும் இந்த இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இன்னும் நமக்கு நல்லா செக்யூர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இதே தான் நம்ம இந்த பக்கமும் செய்ய போகிறோம். சடா! நம்மளோட ரோஸ் டிராஸ்டிங் பவுச் ரொம்ப அழகாகவே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நம்ம டே டு டே யூஸ்க்கு அழகாக எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் இந்த பேக் வந்து இந்த ரோஸ்னால ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ரோஸ் எமோஜியை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் இந்த பேக் எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அண்ட் ரொம்ப ஈஸியாகவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி அழகான க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.